இடஒதுக்கீடு அப்படிங்கிறது எதுக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து காலங்காலமாக சாதியாலையும் சமூகத்தாலையும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவங்களுக்கு இழைக்கப்பட்ட அந்த கொடுமைகளுக்காக கொடுக்கப்படுறது தான் இடஒதுக்கீடு. ஆனால் அந்த இடஒதுக்கீடு இன்றைக்கி வறுமை ஒழிப்பு திட்டமாக மாற்றப்பட்டு அது வந்து இடஒதுக்கீட்டுக்கு எதிரான மிகப்பெரிய அநீதி இழைச்சிருக்கு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நாம் பேசிகிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட அந்த கருத்தை வந்து திரும்பவும் பேசுபொருளாகக்கூடிய அளவுக்கு கேரளா நீதிமன்றத்தில் பேசும்போது முன்னாள் நீதிபதியான நாரிமன் வந்து அதை எடுத்து சொல்லியிருக்கிறாரு. இந்த 10% இடஒதுக்கீடு வந்து அரசியல் சாசனத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது குறித்து தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். இந்த இடஒதுக்கீடு எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாதிய ஏற்றத்தாழ்வு நிறைந்த சமூகத்தில் மிகப்பெரிய அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் அச்சுறுத்தலுக்கும் உள்ளாகி யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க அதிலிருந்து மீண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன செய்யணும், ஒரு சலுகை கொடுக்கணும். அது என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வியிலையும் வேலைவாய்ப்பும் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார் இவங்க எல்லாம் மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய உயிரிழப்புகளுக்கு அப்புறம் தான் இந்த இடஒதுக்கீடுலாம் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடச்சிச்சு. அப்படி இருக்கும்போது இந்த இடஒதுக்கீடு கல்வியிலையும் வேலைவாய்ப்புலையும் இருக்கக்கூடியதை எல்லாருமே இதுவரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. எப்போ ஒன்றியத்தில் பிரதமராக மோடி வந்தாரோ, வந்ததுக்கப்புறமா அந்த கல்வி அந்த வேலைவாய்ப்பில் இருக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீட்டை அப்படியே காலி பண்ணக்கூடிய அடிப்படையில் என்ன பண்ணிட்டாப்லன்னா, பொருளாதார அடிப்படையில் நான் இடஒதுக்கீட்டை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி எந்த பாதிப்புக்கும் உள்ளாகாத இந்த உயர்சாதி ஏழைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய EWS அப்படின்னு சொல்லக்கூடிய எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய ஒரு கேட்டகரியை உருவாக்கி அவங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா 10% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து இந்த மோடி கொடுத்தாரு. இந்த 10% இடஒதுக்கீட்டை கொண்டு வரதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, இந்த பூணல் போட்ட குரூப் என்ன பண்ணுதுன்னா, ஒட்டுமொத்தமாக முக்கியமான உயர் பதவிகளில் இருக்கிறது எல்லாமே இந்த பார்ப்பன கூட்டம் தான். அது உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக இருந்தாலும் சரி, உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக இருந்தாலும் சரி, ஒரு 600 பேர் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு 570 பேர் யாராக இருக்காங்கன்னா இந்த பூணல் போட்டவங்க தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி வெளியுறவுத்துறையில் இருக்கக்கூடிய எல்லா பொறுப்புலையும் பார்த்திங்கன்னா இந்த பூணல் போட்டவங்க தான் இருக்கிறாங்க. அப்புறமா ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அந்த IAS IPS ஆஃபீஸர்ஸ் எல்லாம் யாருன்னா இந்த பூணல் போட்ட கூட்டம் தான். அதே மாதிரி IIT IIM போன்ற அந்த தொழில் நிறுவனங்களில் அந்த கல்வி நிலையங்களில் இருக்கிறதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூணல் போட்ட கூட்டம் தான். அப்புறமா இந்த ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய மத்திய பல்கலைக்கழகங்கள்லாம் இருக்கலாம், அந்த பல்கலைக்கழகத்தில் எல்லாத்துலேயுமே இந்த பூணல் போட்ட கூட்டம் தான் ஆதிக்கம் செலுத்துது. இதெல்லாம் எப்போ பார்த்தீங்கன்னா, இந்த 10% இடஒதுக்கீடு அப்படின்னு ஒன்று கொண்டு வரதுக்கு முன்னாடியே அவங்க மிகப்பெரிய அளவில் ஆதிக்கம் செய்யக்கூடிய சூழலில் அதை திரும்ப என்ன பண்ணுறாங்கன்னா, நீட்புக செய்யக்கூடிய அளவில் தான் என்ன பண்ணுறாங்க, திரும்பவும் ஒரு 10% கொடுத்து இங்கே இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டே காலி பண்ணக்கூடிய ஒரு வேலையை என்ன பண்ணாப்புல மோடி செஞ்சுட்டாப்புல. அப்படிங்கும்போது ஒட்டுமொத்தமாக அரசியலமைப்பு சாசனத்துக்கும் இந்த இடஒதுக்கீட்டுக்கும் எதிரான ஒரு வேலையை தான் மோடி அரசு செஞ்சுருக்கு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக இங்கே இருக்கக்கூடிய அறிவுஜீவிகளும் மிகப்பெரிய சமூக ஆர்வலர்களும் அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் அதை எதிர்த்து போராடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனாலும் எந்த போராட்டமும் இல்லாமல், எந்த ஒரு இது இல்லாமல், யாரும் கேட்காம இந்த பூணல் போட்ட கூட்டத்துக்கு அந்த 10% இடஒதுக்கீட்டை தூக்கி கொடுத்தது யாருன்னா இந்த மோடி. எதுக்காக கொடுத்தாப்புலன்னா, தொடர்ச்சியாக இந்த பூணல் போட்ட கூட்டத்தை நம்ம கைக்கில் வச்சுக்கும்போது என்ன ஆகும்னு சொன்னால், RSS BJP சங் பரிவார கூட்டம் அதே மாதிரி இந்துத்துவத்தை இங்கே தொடர்ந்து நாம் வளர்த்தெடுக்கிறதுக்கு இவங்கெல்லாம் நமக்கு சாதகமாக இருப்பாங்க. அதுக்காக நம்ம இவங்களை கைக்கில் வச்சுக்கணும். அப்போ அவங்கள கைக்கில் வச்சுக்கிறதுக்கு இந்த 10% இடஒதுக்கீட்டை அவங்க கேட்காமலே நம்ம கொடுக்கணும். கொடுக்கும்போது நாம் அவங்களுக்கான அரசாக மாறிடுவோம், அவங்களும் நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருப்பாங்க. அப்படிங்கிற அடிப்படையில் இந்த ஓட்டு அரசியலுக்காக வேண்டி மோடி இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான ஒரு வேலையை செஞ்சு இன்றைக்கி ஒட்டுமொத்த அந்த இடஒதுக்கீட்டையே காலி பண்ணக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுருக்காப்புல. அப்படின்னா இதுதான் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான மிகப்பெரிய வன்முறையான செயலை மோடி இந்த ஜனநாயக நாட்டில் செஞ்சுருக்காப்புல. அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதியாக இருந்த நரிமன் அவர்கள் கேரளாவில் ஒரு நிகழ்வில் பேசும்போது அரசியலமைப்பு சாசனத்துக்கும் தார்மீக அடிப்படையிலையும் அதே மாதிரி எந்த அடிப்படையிலையும் பாதிக்கப்படாத இவங்களுக்கு
இந்த 10% இடஒதுக்கீட்டை கொடுத்தது தப்பானது. இது இவங்களுக்கு எந்த பாதிப்பும் இதுவரைக்கும் உள்ளாகலை. அப்படிங்கும்போது பொருளாதார அடிப்படையில் ஒருத்தங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறது அது இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இடஒதுக்கீட்டையும் காலி பண்ணக்கூடிய ஒரு வேலைன்னு சொல்லி அவர் பேசுனதுக்கப்புறமா திரும்பவும் அது பேசு பொருளாக இருக்குது. நாமளும் என்ன செய்யணும், இதை தொடர்ந்து விவாதத்துக்கு எடுத்து அதை பேசு பொருளாக்கி அதை என்ன பண்ணணும், நீதிமன்றங்களுக்கு கொண்டுட்டு போய் அதை திரும்பவும் வாதாடி ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அந்த 10% இடஒதுக்கீட்டை என்ன செய்யணும், அதிலேருந்து அவங்கள வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு வேலையை செய்யணும். அந்த இடஒதுக்கீட்டை 10% இடஒதுக்கீட்டை காலி பண்ணக்கூடிய ஒரு வேலையை செய்யணும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி திரும்பவும் இப்படி ஒரு வாதத்தை அவர் முன் வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய அறிவுஜீவிகள் எல்லாரும் அதை முன்னெடுக்கணும். அதுக்காகத்தான் இந்த பேச்சை அவர் பேசியிருக்காரு அப்படின்னு நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், அதுக்கான வேலையை செய்வோம். இது போன்ற சமூகம், அரசியல், பொருளாதாரம் மற்றும் விளிம்பு நிலை மக்களின் குரலாக ஒலிக்கும் தாடிக்காரன் தடி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு. நன்றி. நான் குமார்.